சாமி, பாலா, மற்றவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. சரியா? எப்படியே வந்துட்டு போகுது. அவர் கஷ்டப்படுறாரு, என்னமோ செய்கிறாரு. அவர் அந்த பணத்தை ஏழைங்களுக்கு செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்ககிட்ட கேட்குறாரா குடுன்னு சொல்லி? நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இல்லை. நீங்கள் உழைச்ச காசை கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மனசு வரல. அடுத்தவங்க செய்கிறவங்கள மட்டும் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க? உங்களால் செய்யவும் முடியல. செய்கிறவங்களையும் எதுக்கு புகார் பண்ணுறீங்க? முதல்ல உங்களை நீங்களே யோசனை பண்ணுங்க. உங்கள் குத்தத்தை நீங்கள் முதல்ல சரிப்படுத்துங்க. மற்றவங்கள சரிப்படுத்தக்கூடாது. நம்ம சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம்தான் மற்றவங்கள பார்க்கணும். நம்ம உடலை நாம் பின்னாடி திரும்பி பார்க்கணும். அப்போத்தான் மற்றவங்கள நாம் சரியா தவறாங்கிறத சொல்லணும். சரியா? பாலா செய்கிறாப்புல செய்யல, என்னமோ பண்ணுறாங்க. என்ன வேணால் பண்ணட்டுமே, அது ஏன் நீங்கள் கேட்குறீங்க? அவர் செய்கிறாரு, அவர் நல்லது செய்யணும்னு ஆசை செய்கிறாப்புல. எங்கேயோ இருந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கொடுக்கலாம். பரம்பரையாக பண்ணைக்காரனாக இருக்க முடியாது. ஏன் பஞ்சத்துக்கு பண்ணைக்காரனாக இருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு பண்ணைக்காரனாக இருந்துட்டு போகிறாப்புல. எல்லோரும் சேர்ந்து ஒரு உதவி செய்யட்டும். மறைமுகமாக இருந்து கூட செய்கிறீங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டாங்க. அந்த கஷ்டத்தை அந்த பையன் அனுபவிச்சுட்டு போகுது. நீங்கள் யாரும் அனுபவிக்க வேண்டாங்க. அந்த பையனுக்கு யாரும் கொடுக்க வேண்டாங்க. அந்த பையனை புகார் சொல்லாதீங்க. நீங்கள் செய்கிறீங்களா இல்லையோ, நீங்கள் அடுத்தவங்கள புகார் சொல்லாதீங்க. இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. சரியா? ரைட்டாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.